ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபையை குறித்து இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:4-5-6 நாம் வாசிக்கும் பொழுது, தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 1:5 பிலிப்பியர் சபையை குறித்து அவர் சொல்லுகிறார், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், அதாவது தொடங்கின நாள் முதல் கொண்டு நல்ல செயல்களை இந்த ஊழியத்திலே என்னோடு கூட இருந்து செய்யக்கூடிய உங்களை குறித்து நான் எப்படி நினைக்கிறேன் என்று சொன்னால், பிலிப்பியர் 1:4 அவர் சொல்கிறார், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, ஒரு ஊழியன் விசுவாசிகளை நினைக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிற அந்த நிலைமையிலே விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் காண்பிக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் முடிய நடத்துவார் என்று நம்பி என்று சொல்கிறார். அப்போ நல்ல கிரியை தொடங்கின பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் உங்களை இந்த நல்ல செயலாகிய செய்திகளை அறிவிக்கிற, தேவனை பற்றி சொல்லுகிற செய்தியிலே, தேவனை பற்றி நான் பண்ணுகிற இந்த ஊழியத்திலே, தேவனை குறித்து அறிவிக்கிற இந்த சேவையிலே நீங்களும் என்னோடு கூட இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஊழியத்தை செய்வீர்கள் என்று சொல்லி நான் நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே நீங்களும் நானும் என்னுடைய ஊழியத்திலையும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திலும், உங்கள் ஊழியத்திலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திலும் நாம் ஒருவரை ஒருவர் நினைத்து எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரைக்கும் நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருந்து இந்த ஊழியத்தை நாம் தாங்க வேண்டும், நடத்த வேண்டும், கொண்டு போக வேண்டும், தெய்வத்திற்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்து முடிக்க எங்களுக்கு பலன், சுகம், ஆரோக்கியம், உண்மை, விசுவாசம், பரிசுத்தம், நற்செயல்களை ஆண்டவரே தந்து உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.